இந்த குறியீடு வரையக்கூடிய நபர்களுடைய ஆறா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா, அவர் அந்த குறியீடுகளை ஒருத்தருடைய ஆறால நல்லா மார்க் பண்ணும் போது அந்த குறியீடுகள் அவருடைய ஆறால நல்லா ஸ்ட்ராங்கா மார்க் ஆகி, அந்த குறியீடுகள் என்ன நோக்கத்திற்காக இந்த பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவருடைய ஆறால இருந்து செயல்படும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தெய்வீக குறியீடுகள் ஒருவருடைய ஆறாவில் எவ்வாறு வரையப்படுகிறது அல்லது பதியப்படுகிறது என்பதை குறித்த ஒரு வினா இருக்கிறது. தெய்வீக குறியீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மாஸ்டர் நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை குறித்து யோசிச்சிருப்பார். தியானத்திற்கு முன்னாடோ எப்பவுமோ யோசிச்சிருப்பார். அப்படி யோசிச்சுட்டு அவர் உட்கார்ந்து அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து நல்ல அமைதியான மனநிலையில் இருக்கும்போது திடீரென அந்த பிரச்சனையை குறித்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள ஓடுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, அவர் அமைதியில இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏதேனும் வாய்ப்புகளையும் வழிகளையும் அவருக்கு உணர்த்தும். அதான் சொல்லுவாங்க, நம்ம பிரச்சனையை குறைப்பதற்கு ரொம்ப முயற்சி செய்வதோட பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல அமைதியா இருந்தா அதுக்கான தீர்வு தன்னாலே கிடைக்கும்பாங்க. அதே மாதிரி ஒரு குருவானவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவர் என்றோ கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை தீர்வுக்காக யோசிச்சிருக்கிறாரு. அந்த தீர்வு அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் விட்டுட்டார். அப்புறம் உட்கார்ந்து ஆழ்ந்த தியானத்துல நுட்பமா இருக்கும்போது பிரபஞ்சம் அந்த தீர்வுக்கான விடையை அவருக்குள் அகக்காட்சிகளாக உள்ளுணர்வாக சில விஷயங்களை சொல்லும். நிறைய ஞானிகளுக்கு ஆழ்ந்த தியானத்தின் போது சில குறியீடுகள் ஒன்று போல தெரிஞ்சிருக்கு. அந்த குறியீடுகளை எடுத்து அவர்கள் நோட்ல வரைஞ்சி குறிப்புகளாக எடுத்து அதை ஒருவருக்கு வரைந்து விடுவதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டியிருக்கிறது. இந்த தீர்வு கொடுக்கக்கூடிய குறியீடுகள் தான் தெய்வீக குறியீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தெய்வீக குறியீடுகள் சுமார் 400க்கும் மேற்பட்ட குறியீடுகள் இந்த பூமியில கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய இருக்குது. நம்ம சொன்னது எனக்கு நம்முடைய தொகுப்புகள், நம்முடைய OMC ஆராய்ச்சி செய்து தொகுக்கப்பட்ட குறியீடுகளின் எண்ணிக்கை 400 குறியீடுகளுக்கு மேல இருக்குது. அதுல ரேகி குறியீடுகள், எகிப்திய குறியீடுகள், இந்திய குறியீடுகள் என்று நம்ம அதை பிரிக்கலாம். நிறைய குறியீடுகள் நம்முடைய தெய்வ சிலைகள், நம்முடைய கல்வெட்டுகள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய உருவங்கள் மேல அந்த குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகள் எல்லாம் எடுத்து வரைந்து நம்ம சில முறைகளில் பயிற்சி செய்து ஒருவருடைய ஆறாவில் வரைய முடியும். ஒரு ஆறாவானது ஒரு 2 அடி 3 அடி இருக்குது. இந்த குறியீடு வரையக்கூடிய நபர்களுடைய ஆறா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா, அவர் அந்த குறியீடுகளை ஒருத்தருடைய ஆறால நல்லா மார்க் பண்ணும் போது அந்த குறியீடுகள் அவருடைய ஆறால நல்லா ஸ்ட்ராங்கா மார்க் ஆகி, அந்த குறியீடுகள் என்ன நோக்கத்திற்காக இந்த பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவருடைய ஆறால இருந்து செயல்படுத்தும். இதுதான் தெய்வீக குறியீடுகளின் பணியாகும். இந்த தெய்வீக குறியீடுகளை நாம் கற்றுக்கொள்வதற்கும் அந்த தெய்வீக குறியீடுகளை ஒருத்தருடைய ஆறாவில் நல்ல ஸ்ட்ராங்கா மார்க் பண்றதுக்கும் வலிமை பெற்ற ஒருவராக இருக்க வேண்டும். அந்த குருவானவர் நல்ல பிராண உடல் நல்ல வலிமையாக இருக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி பிராண உடல் வலிமையாக இருக்கக்கூடியவர் தான் ஒருவருடைய ஆறால அந்த குறியீடுகளை வரைய முடியும். இப்ப நமக்கு மட்டும் வரைகிறது இல்லை, இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஆறா இருக்கிறது. ஒரு வீட்டுக்கும் ஒரு ஆறா இருக்கு. அந்த வீட்டு ஆறாலையுமே அவர் வரைய முடியும். அந்த வீடு பில்டிங் உடைஞ்சு மாறிடலாம், ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூட்சும சக்தியானது அந்த குறியீடுகளை தாங்கி கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஞானி போறாரு, சில குறியீடுகளை சூட்சுமமா அவர் வரைஞ்சிட்டு அவர் போயிட்டாரு. அந்த வீடு நாளடைவில் பாழடைந்து விட்டது. உடைச்சி எடுத்துட்டு புதிய வீடு கட்டினாலும் அந்த இடத்தினுடைய சூட்சும சக்தி மண்டலத்தில் இவர் வரைந்த குறியீடுகள் ஆண்டாண்டு காலமாய் நிலையாக இருக்கும். அந்த அளவு தெய்வீகத்தன்மை பொருந்தியவை சூட்சும குறியீடுகள். இந்த குறியீடுகள் ஒருவரின் ஆறாவின் மூலமாகவே ஒருத்தருக்கு கடத்தப்படுகிறது. குருவும் நல்ல ஆறா வலிமையா இருந்தாதான் அந்த குறியீடு வரைய முடியும். மாணவனும் நல்ல ஒரு தன்மையில இருந்தாதான் அந்த குறியீடுகளை நல்லா ரிசீவ் பண்ண முடியும். அப்படி ரிசீவ் பண்ணும்போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது. ரொம்ப மனக்குழப்பம், போதைப் பொருள் அடிமையா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில குறியீடுகள் இருக்கு. மரபு சார்ந்த பிரச்சனைகள்லாம் DNA குறியீடுகள் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சக்தியில பிரச்சனை அதுக்கு குறியீடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஏற்ப தனித்தனியாக 400க்கும் மேற்பட்ட குறியீடுகளை ஆறாவில் வரைய முடியும். அப்படி குறியீடுகளை ஒருவருடைய ஆறாவில் வரையும் போது அவர் உண்மையிலே ஆன்மீக மற்றும் உடலளவுல மனதளவுல ஒரு உயர்ந்த நிலையை எட்டுகிறார் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.